பொறுப்பு துறப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்ம இன்னைக்கு குபேராவை பத்தி ஒரு டிஸ்கஷன் வீடியோ இருக்க போகுது. நாங்க இது முன்னாடியே ஷூட் பண்ண வேண்டிய வீடியோ. நாங்க முன்னாடியே குபேரா பார்த்துட்டோம். ஆனா இது ரொம்ப லேட்டா ஷூட் பண்றோம். சில சூழ்நிலை காரணமாக அது ஷூட் பண்ற இவ்வளவு லேட்டா ஷூட் பண்ண வேண்டிய நிலைமை போகுது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ குபேரா குபேரா என்பது காமுலா எடுத்த தனுஷும் நாகார்ஜுனனும் நடித்த ஒரு 4 மணி நேர படம். இந்த படம்லாம் குட், இட்ஸ் அ குட் ஃபிலிம் ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ வை மெனி பீப்புள் நாட் லைக் இட். பட் நீ ஒரு 2 hours 45 minutes தக் லைஃபை போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போய் பார்த்துருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். வாவ் நல்லா இருக்கேன்னு நிம்மதியா வெளியே வந்திருப்பேன். அதனால இந்த படத்தை நம்ம 2 பேரும் தக் லைஃப். ஆமா, அதனால இந்த படத்தை ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கு? சரி, நான் ஒத்துக்கிறேன். டூரேஷன் ஒரு 2 hours 40 minutes அப்புறம் எனக்கே தியேட்டர் சீட்ல இருந்து எந்த ஓடலாமா தான் இருந்து. இந்த கடையில சோகம், சந்தோஷம், ஹியூமர், டார்க் ஹியூமர், இன்டென்ஸ் ஃபைட் சீன் எல்லாமே வரும். அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த பிஸ்னஸ் மேனோட செல்ஃபிஷ்னஸை காத்ததுக்கு அவன் இத்தனை பேரோட வாழ்க்கையை அழிக்கிறான். அந்த வாழ்க்கையை அழிக்கும் போது ஒருத்த மட்டும் தப்பிச்சு போயிறான். அந்த தப்பிச்சு போறவன் தான் தனுஷ். இந்த கதை ஒரு நாளோ 2 நாளோ நடந்த கதை தானே. 2 days அந்த மாதிரி தானே காட்டுவான் கதையை. ஆமா ஆமா, அது அதான் சேகர் கமலா ஒரு நல்ல டைரக்டர் தான். அதுல ஒரு நம்பிக்கை என்ன தகவலை பார்த்தா டேரக்டர் மேல இருக்க நம்பிக்கையே போயிருச்சு. பட் ஸ்டில் நம்ம இந்த படம் பார்க்கும் போது கொஞ்சமாவது சேகர் கமலா மேல நம்பிக்கை வச்சு பார்த்தேன். அந்த நம்பிக்கையை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. கான்செப்டே ஒரு சூப்பரான கான்செப்ட் எடுத்திருந்தானுங்க. லைக் ஒரு பிச்சைக்காரங்களை போட்டு அவங்க ஒரு பல கோடிக்கு அதிபதி ஆகினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு கான்செப்டா இருந்துச்சு. அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது நாகார்ஜுன கேரக்டரா இருக்கட்டும், தனுஷ் கேரக்டர்லாம் செம கேரக்டரா இருந்துச்சு. ராஷ்மிகா கேரக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இரிட்டேட்டிங் இல்லாத பண்ண படம் இதான் நினைக்கிறேன். அப்படி இது ஒரு நல்ல படமா அமைஞ்சது. ஆனா சுத்தி பார்த்தா எங்க பார்த்தாலும் ரொம்ப போட்டு அடிக்கிறானுங்க. எனக்கு ஏன்னு புரியல. பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். எனக்கு சொல்லப்பட்ட அரசியல் ரொம்ப நல்ல அரசியல். இது வரைக்கும் சொல்லப்படாத அரசியல், சொல்லப்படாத ஒரு கான்செப்ட். இத கொஞ்சமாவது வரவேற்றிருக்கலாம். இவ்வளவு அடிக்கணும்னு இது இல்ல. இந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல படம், கேவலம் சொல்ற மாதிரி அசிங்கம் ஒஸ்ட் இதெல்லாம் தெலுங்குக்காரனே பார்க்க மாட்டான். அதெல்லாம் கிடையாது. படம் நல்ல படம் தான். தெலுங்குல தாண்டா நல்லா ஓடுது. நம்ம தாண்டா இது அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். ஆமா, இப்போ டைரக்டா நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நம்ம இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்றோம்? ஒரு நல்ல படத்தை ரொம்ப போட்டு கழுவி ஊத்துறானுங்க. என்னன்னு இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருந்தே வரேன். 2023 லியோன்னு ஒரு படம் அது ஆக்சுவலா ஆவரேஜ் படம் தான். ஆனா நம்ம எல்லாரும் போட்டு அந்த அடி அடிச்சோம். காரணம் என்ன? அந்த படத்துக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து. இப்போ குபேராவை இந்த அடி அடிக்கிறானுங்க. அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துன்னு கேட்டா சத்தியமா இல்ல. எல்லாரும் என்ன அக்கிரோ குரோசாவா எடுத்திருக்கான், இல்ல மணிரத்னம் எடுத்திருக்கான்னு போய் பார்த்தோம். சேகர் கமலாங்கிற ஒரு டைரக்டர் இருக்காருன்னு நம்ம பாதி பேருக்கு தெரியாது. நம்ம ஆல்மோஸ்ட் பிளாங்கா தான் போய் பார்த்தோம். அந்த படத்துக்கு ஏன் இந்த அடி போட்டு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல நினைச்சது என்ன தெரியுமா? இப்போ ரீசெண்டா கண்ணப்பான்னு ஒரு படம் ஓகேவா? படம் அவ்வளவு மொக்கையா இருந்து 3 மணிக்கு ஒரு படம். லிட்டரலா 20 நிமிஷம் இருந்து பார்க்க முடியல. அந்த படத்துக்கு பார்த்தா கரெக்டா ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தா ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூவா இருக்கு. வெரி நைஸ், வெரி ஸ்பிரிச்சுவல். கரெக்ட். யூடியூப்ல இருக்க பாதி ரிவ்யூவர்ஸ் நல்ல ரிவ்யூவா கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளவு போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ குபேரான்ங்கிறது அவ்வளவு நல்ல படமான்னு கேட்க போனா நல்ல படம் தான். ஆனா பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். சொல்ல போனா நான் இப்போ எல்லாருமே படத்தை பார்த்திருப்பாங்க. அதனால நம்ம ஸ்பாய்லரை பத்தியே பேசுவோம். நாகார்ஜுனா இறந்து போனதுக்கு அப்புறம் படம் அப்படியே படுத்துரும், டைரக்டா மொக்கையாயிரும். ஆனா அது முன்னாடி வரைக்குமே படம் ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு. இப்போ சௌரிஷ் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல, படத்துல பேசுற அரசியல் சீரியஸா என்ன பொறுத்த வரைக்கும் என் இன்டர்பிரேஷன்ல ஒரு நல்ல படம்னா என்ன தெரியுமா? நீ ஒரு படத்தை பார்த்தேன்னா அது ஒண்ணு எந்த விதத்திலேயாவது திங்க் பண்ண வைக்கணும். இந்த குபேரா பார்த்து லிட்டரலா ஒரு 3 நாளைக்கு நான் இந்த படத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஏன் தெரியுமா? இப்போ நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு இந்த ஒரு மக்கள்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சிந்திக்க எபிலிட்டியை இழந்துட்டாங்க. ஐ மீன் சிந்திக்கலைன்னா இப்போ ஒரு பிச்சைக்காரனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நான் எந்த விதத்துலயுமே பெக்கர்ஸை நான் இல்ட்ரீட் பண்ணி பேசல. ஆனா அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. புரியுதா சவரீஷ்? இப்போ அவங்களோட அதிக தேவையா என்ன இருக்கும்? ஒன்னு ஷெல்டர், இன்னொன்னு ஃபுட். இதை தவிர ஐ மீன் சுத்தி என்ன அரசியல் நடக்குது, யார் பவருக்கு வேண்டி என்ன பண்றாங்க, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. இந்த தனுஷ் கேரக்டரும் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளும் இதை பத்தி எல்லாம் யோசிக்கலன்னா நம்மளும் இதே மாதிரிதான் இருப்போம். யார் வேணாலும் நம்மளை வச்சு ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம். இந்த விஷயத்த ரொம்ப நல்லா ரியலைஸ் பண்ணிச்சு. இன்னொரு விஷயம் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஐ மீன் பெக்கர்ஸை பத்தி பிச்சைக்காரன் வந்திருந்து ஓரளவுக்கு படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எந்த படமுமே இப்போ ஒரு பெக்கர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். எல்லாருமே எப்படி சொல்ல, ஒரு சூழ்நிலை காரணமா தான் இந்த இதுக்கு தள்ளப்படுறாங்க. கரெக்டா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும், ரீசன் இருக்கும்னு காட்டின விதம் எனக்கு ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு. எல்லா பெக்கர்ஸா காட்டுறவங்க எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அது ரொம்ப அற்புதமா சின்ன சின்ன பிட்டா அழகா காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா ஒரு மாதிரி டச். அந்த பாட்டும் சூப்பரா அது கூட பிளேஸ் ஆகி செமையா வந்திருக்கும். அந்த ஏமாக்கணைங்கிற பாட்டு கரெக்டா பிளேஸ் ஆகி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம போய்வா சாங் பிளேஸ்மெண்ட்டும் மஜாவா இருக்கும். கரெக்டா வந்து இல்ல அது ராஷ்மிகா கூப்பிட்டு போவான், அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போவான், ஓல்டு மகன் சொல்ல வச்சு கூப்பிட்டு போய் உள்ள பார்த்தா பணம், அவ்வளவு பணம் இருக்கும். பார்த்துட்டு மிரண்டுற அந்த படத்துல இருந்து கொஞ்சம் பணம் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுறதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் அவர்கிட்ட விடுவோம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க மேடம். தனுஷோட இன்னசென்ஸ் இந்த படத்துல ரொம்ப ஒர்க் ஆயிருக்கும். தனுஷால எப்படிப்பட்ட கேரக்டர்னா பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்ணுவான். அசுரனுக்கு அடுத்து தனுஷ் பெஸ்ட் ஆக்டிங் இதுலதான். ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சொம்படிப்பான்னு யாராவது சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த பாராட்டி தான் ஆகணும். இவ்வளவு பெரிய ஆக்டர் ஒரு பெக்கர் ரோலை எடுத்து நடிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸ், அதுக்கு அவருக்கு கண்டிப்பா பாராட்டு கொடுக்கணும். ஐ மீன் வெற்றி ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் மாதிரி ஷர்ட் மேட்சிங் எல்லாம் பண்ணிருக்கானுங்க. ஓகே, கண்டென்ட். இப்போ லாஸ்டா என்ன பாயிண்ட்ல விட்டேன்? தனுஷோட குஞ்சு இல்ல, சாரி, நம்ம தனுஷோட அசுரன் ஆக்டிங். சரி, அப்புறம் லாஸ்டா நான் கடைசியா சொல்லணும்னு நினைச்ச பாயிண்ட் என்னதுன்னா, இந்த படம் பெர்ஃபெக்ட் படமான்னு கேட்டா கட் பண்ணிடு. லாஸ்டா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னது பார்க்க போனா, ஐ மீன் இந்த படத்துல எனக்கு பெருசா ஒரு ப்ராப்ளமா பட்டது என்னதுன்னா, ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு படம் யதார்த்தமா இருக்குன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் யதார்த்தமா இருக்கு. இல்ல எப்படி சொல்ல, நான் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து கொஞ்சம் என்ன பண்ண போறேன்னா அதே தீம்ல மெயின்டைன் ஆகணும். எனக்கு இந்த படத்துல முகம் சுளிக்கிறது மாதிரி வச்சது அந்த ஒரே ஒரு விஷயம். எப்படி மீன்ஸ் எவ்வளவுதான் படம் யதார்த்தமா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு இடத்துல எல்லாம் ரொம்ப அந்த லாஜிக்கை மீறி இருப்பாங்க. மீன்ஸ் தனுஷோட கேரக்டர் ஒரு வில்லனை அடிக்க தெரியாதுங்கிற அளவுக்கு யதார்த்தமா எழுத தெரிஞ்ச டைரக்டருக்கு அவன் தப்பிக்கிறது ஒரு 4 நாய் வந்துதான் அவனை காப்பாத்தணும்னு எப்படி எழுதினாரு, இந்த சீன் எப்படி லாஜிக்கா இருக்கும்னு நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரிதான் ஐ மீன் நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். அவன் அவ்வளவு பெரிய பணக்காரன், எல்லா சீஃப் மினிஸ்டர் கூட லிங்க் வச்சிருக்கான், ஹோம் மினிஸ்டர் கூட லிங்க் வச்சிருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு பிச்சைக்காரனை தேடுறது அவ்வளவு பெரிய விஷயமாடா? அது எனக்கு இன்னொரு மிஸ்டேக்கா பட்டுச்சு. மூணாவது மிஸ்டேக் என்னதுன்னா, இந்த நாகார்ஜுனா வந்து தனுஷை தேடி வருவார். ஓகே, அப்போ ஒட்டுமொத்த வில்லனோட கேங்குமே தனுஷை தான் தேடிட்டு இருக்கும். இப்படி தேடிட்டு இருக்க டைம்ல எந்த வித எக்யூப்மெண்ட் ஒண்ணுமே இல்லாம தனுஷ் நாகார்ஜுனா மண்டேலே போட்டு வேற ஒரு வீட்டுல நாகார்ஜுனாவை கடத்திட்டு கொண்டு போய் வச்சது அந்த லெவலுக்கு எனக்கு லாஜிக்கா தெரியல. மத்தபடி படம் எனக்கு இல்ல. ஆமா, தனுஷ் வந்து இருக்கும்போது எப்படி நாகார்ஜுனா இருக்கிற நார்மலான லாஜிக் மிஸ்டேக்ஸ்ரா, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலா இருக்கிற. இதே பாயிண்ட்ல தான் நானும் இருந்தேன். எனக்கு ஏன் இது தப்பா படுதுன்னா, மத்த பார்ட் எல்லாமே யதார்த்தமா இருந்துட்டு ஏன் இந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னா எனக்கு அதனாலதான் இது கொஞ்சம் கடுப்பு. ஆக்சுவலி அந்த பிச்சைக்காரனை தேடி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவனுக்கு ஐடென்டிட்டி கிடையாது.
அவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் பிச்சைக்காரனா இருக்கும் போது அவன் எப்படி தனுஷ் மாதிரி இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வேற லுக்ல மாறுவான். ஸோ அவ்வளோ பெரிய பாம்பேல கண்டுபிடிக்க அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஆகும். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் ஏதாவது கிணத்துக்குள்ள போய் குதிச்சு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சு கன்ஃபார்ம் ஒரு நாள் அவன் ஏதாவது கிணத்துக்குள்ள எல்லாம் நாய் விட்டு எல்லாம் தேட மாட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அது ஓகே. அந்த இன்னொன்னுலாம் லாஜிக் கொஞ்சம் நாகார்ஜுனன் அடிச்சு எடுத்துட்டு போறதுலாம் அது எப்படின்னு எனக்கும் தான் புரியல. அத்தனை பேர் நிற்கும் போது இவர் மரத்துல இருந்து குதிச்சு வந்து அடிச்சு தூக்கிட்டு ஓடிடுவாராம். அதான் அதுவும் எனக்கு அவ்வளவா புரியல. என்ன கேட்டா இந்த கான்செப்டுக்கு உனக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க, நல்லா எடுத்திருக்கானுங்க. 3 மணி நேரம் இவ்வளவு நல்ல என்கேஜிங்கா கொண்டு போனது என்ன கேட்டா பெரிய விஷயம். கேரக்டர்ஸ் மனசுல நிக்குது. முக்கியமா கம்மி ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டரும் மனசுல நிக்குது. எனக்கு அந்த போலீஸ் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வந்து ஒருத்தன் நிறைய படத்துல நிறைய தமிழ் படத்துல இல்லைன்னு நான் ஒரு போட்டோ போட்டுறேன். அவரு பண்ண அந்த போலீஸ் கேரக்டர் செத்துரும். அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நமக்கு பிடிச்சிருக்கும். அவன் சாவும் நமக்கு வருத்தமா இருக்கும். ஐயோ இவங்கள போய் கொண்டுட்டாங்களே அப்படின்னு இருக்கும். அவன் கேரக்டர் அவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி கண்டுபிடிக்கும். அவன் கேரக்டர் தான் எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட சொல்லும். இப்போ உன்னை வந்து பினாமியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவன் கேட்பான். அவனுக்கு இருக்கிற டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவான். ஸோ அந்த கேரக்டர் மேல நமக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வரும். இந்த மாதிரி அது கம்மி ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்தா அந்த கேரக்டர் வந்து நல்லா பிளே பண்ணுது. இன்னொரு சில சீன்ஸ் அந்த சின்ன பசங்களை பார்த்துட்டு டக்குனு பிச்சை எடுப்பான் தெரியுமா, அந்த சீன் எல்லாம் வந்து செமையா இருந்துச்சு. ஹோல்சமா இருந்துச்சு. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்தது. அது ஃபிடா தொழிற்பிரமா எடுத்த டேரக்டர் கிட்ட இருந்து வர்றது பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா படமே ஹோல்சம் படம் தான் அதெல்லாம். ஆனா அது செமையா ஃபுல் ஆஃப் பண்ணிருப்பாங்க. தனுஷ் சூப்பரா ஃபுல் ஆஃப். அந்த டயலாகும் சூப்பரா இருக்கும். என்னது அவன் இதை கொடுத்துட்டு நான் உங்களுக்காக பிச்சை எடுக்கல, உங்களுக்காக வேலை தான் பார்த்தேன், அந்த வேலைக்காக பங்கு நான் எடுத்துட்டேன், மிச்ச பங்கு உங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் அந்த சீன்லாம். அதெல்லாம் சூப்பர் டயலாக்ஸ். முக்கியமா டயலாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தமிழ் டயலாக்ஸ் கூட நல்லா இருந்துச்சு. தெலுங்கு படம் பட் இருந்தாலும் தமிழ் டயலாக்ஸ் எழுந்தது கூட நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. அதான் தனுஷ் இல்ல ஃபுல் ஹியூமர் தான். அவன் சீரியஸா எதுவுமே நடிக்கலாம். சண்டை போடுற கூட சிரிப்பு தான் வரும் பார்த்தா. அதான் அந்த மேல இருந்து குதிப்பானே, குதிச்சு லேண்ட் ஆகி கரெக்டா அந்த கம்பி வந்து அவன் பேண்ட்டுக்குள்ள போய் இப்படி நிக்கும் அப்படின்னு வந்து குதிச்சு நிற்பான். ஆக்சுவலா அது நல்ல சீன். ஆமா அதெல்லாம் அந்த குதிக்கிறது அவன் ஒளிகிறது அதெல்லாம் சூப்பரா இருக்கும். டைலாக்ஸ் சொன்னோன்னதான் எனக்கு இன்னொன்னு சொல்லணும்னு தோணுது. இப்போ எப்படி தெரியுமா, ஐ மீன் ஒவ்வொரு டைலாக்குமே ஏதோ ஏனோ தானோன்னு எழுதுறது மாதிரி இல்லாம யோசிச்சு எழுதுன மாதிரி இருக்கு. இப்போ ஒரு மினிஸ்டர் கூட நம்ம பார்கெனிங் பண்றோம்னா நமக்கு அந்த ஆளு நமக்கு ஒரு ஃபேவர் பண்ணோம்னா அவருக்கு இது மூலமா ஒரு ஆத்தியாயம் இருக்கணும். கரெக்டா நம்ம அவரை கன்வின்ஸ் பண்ணணும். உங்களுக்கும் இதனால நல்லது நடக்குது, அதனாலதான் எங்களுக்கும் நல்லது நடக்கிறீங்க. அப்படி அந்த ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டரை கன்வின்ஸ் பண்ற விதம் ரொம்ப அழகா இருந்துற. டைலாக் எல்லாம் சும்மா ஏனோ தானோன்னு எழுதாம ஒவ்வொரு டைலாக்கும் அர்த்தத்தோட எழுதியிருந்தாங்க. அதுக்கும் பாராட்டணும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 பேரும் ட்வின்னிங் பண்றது உங்களுக்கு காதல் மாதிரி இருந்தா கமெண்ட்ல ஹார்ட் போட்டு விடுங்க. ஹார்ட்டும் ஒரு வானவில். இன்னொரு விஷயம், குபேரா படம் இன்னும் பார்க்கல, இந்த ரிவ்யூஸ் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, பார்க்கலாம். நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படமா இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க லைட்டா பிச்சை எடுக்கிறோம், பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிச்சை எடுக்கிறது நல்லது. குட் பை.